ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வசனத்தை மறவாதே. 119ஆம் சங்கீதம் 16 மற்றும் 83ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். புகையிலுள்ள துருத்தியைப் போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். 119ஆம் சங்கீதம் 93ஆம் வசனம். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். 119ஆம் சங்கீதம் 109ஆம் வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். 119ஆம் சங்கீதம் 153ஆம் வசனம். உமது கற்பனைகளெல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். 119ஆம் சங்கீதம் 172ஆம் வசனம். கர்த்தர் கிருபையாய் வேத புத்தகத்தை எழுதி நம் கையிலே தந்திருக்கிறார். அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63. இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷமாகும். ஆகவே வேத வசனங்களை மறந்துவிடக்கூடாது. அதைவிட முக்கியம், வேத வசனங்களின்படி நாம் வாழ வேண்டும் என்பது. வசனத்தை நினைவு கூர்ந்து வாக்குத்தத்தங்களை விசுவாசத்துடன் அறிக்கை செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. ஒரு போதகர் கைப்பிடிச்சுவர் இல்லாத ஒரு வீட்டில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் வேதத்தை வாசித்த போது, ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடிச்சுவரை கட்ட வேண்டும் என்று எழுதியிருந்தது. உபாகமம் 22:8. உடனடியாக அந்த வீட்டை காலி செய்துவிட்டேன் என்று சொன்னதை கேட்டிருக்கிறேன். வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். அப்பியாசித்து பிரச்சனை நேரங்களிலெல்லாம் அதற்கான வாக்குத்தத்த வசனங்களை நினைவு கூறி ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை ஒருபோதும் மறவாதேயுங்கள். அது உங்களுக்கு பாதை காட்டும் தீபமாயிருக்கிறது. பேதுரு ஒரு முறை கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வார்த்தைகளை மறந்துவிட்டார். நினைவில் வைத்திருப்பாரேயானால் கிறிஸ்துவை மறுதலித்திருக்க மாட்டார். சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுருவு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61-62ஆம் வசனங்கள். கவனியுங்கள், தேவ வார்த்தையை மறந்ததினாலே பேதுரு கிறிஸ்துவை மறுதலித்தார். அதை நினைவு கூர்ந்தபோது அவர் மனம் கசந்து அழுதார். தேவ சமூகத்திலே மனம் கசந்து உங்களை தாழ்த்தி கண்ணீர் சிந்துவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். அதன் பின்பு குற்ற மனசாட்சி உங்களை வாதிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் உங்களை உணர்த்தி வழிநடத்துகின்றன. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் விட வேண்டியவைகளை விட்டுவிட்டு புது தீர்மானங்களோடு முன்னேறி செல்லுங்கள். இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 17:14. கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு
நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 30 மற்றும் 31 அதிகாரங்கள், மாலை மார்க் 15 அதிகாரம் 1 25 வசனம் முடியே. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் மறவாமல் நினைவு கூறுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.